இந்த மாதிரி கதையோட ஆடும்போது தான் சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேணாம்னே ஏன்னா இப்ப எடுத்து கொடுத்துக்கிட்டு அடியா வந்தாச்சு. அலங்கார தோரணையில் குட்டி அளப்பறையா வரும் பொழுது அது தென்காசி பட்டி எடுத்து வச்சிருக்க உனக்கு தென்காசி எடுத்து வச்சிருக்க அதிக தென்காசி பட்டி எடுத்து வச்சிருக்க உனக்கு தென்காசி எடுத்து வச்சிருக்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் கருப்புட்ட உஷார். கரெக்டா ஓட்டையை பார்க்கறாள் ரொம்ப முதுகடி. வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி முடிஞ்சு போச்சா? இன்னொரு தடவை கூப்பிடு. இன்னொரு தடவை கூப்பிடு. வாடி ஆடு 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 செய்யட்டா ஆடு. என்னடா செஞ்ச பிள்ளைங்க சும்மா போட்டு பக்கத்துல போய் ஊரே நக்கிற மாதிரி நக்கிட்டு இருந்தேன். பார்த்தா சும்மா வேற ஒண்ணும் செய்யல. ஒண்ணுமே செய்யலையா? நல்ல பிள்ளை ஆடு ஓட்டோ வீட்டுக்காரி ரோசா பூச்சாரி ஆடு நல்லா வாங்கி தாரா. அவன் விட்டு தொப்பை பச்சை திருப்பதி உண்டிய மாதிரி இருக்கு. ஆமா மக்கள் தான் நினைக்கிறேன். அது கடப்பாறை எல்லாம் காத்துல கிடக்கா. அது கடப்பாறை எல்லாம் காத்துல அது மத்தியானம் ஆகிருச்சு. ஒரே ஆத்தாத அந்த கீழே வந்துச்சுன்னா நிறைய தானே தூக்கிக்கிட்டு ஓடிடும். பாப்பா தங்கச்சி நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நம்மள இருக்கிறத 4 கத்தனாச்சு கத்தணும்.
4 கத்து கட்டிட்டு திரும்பியும் லோக்கல எங்கேயாச்சும் ஓடி போயிடுவான். நிக்கிறத பார்க்க முடியாது. இடத்த வந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா மைக்கு செட்டு கரெக்டா தான் இருக்கு. யாரோட மைக் செட்டு தெரியுமாட்டா? சிங்காரன் ஒல்லி பைக்கு கொண்டு இருக்காங்க. சிங்காரம் சொன்னா நீ சிங்காரி சரக்கு நீ சிங்காரம் சொல்லி நீ சிங்காரம் தான் சொல்லுவீங்க. ஆனா பொம்பளை கரெக்டா இருக்கிற ஆம்பளை கரெக்டா இருந்தாதான் எதுவும் நடக்கும் போல் இருக்கு. ஆனா தெரிஞ்சுட்டானே இனிமே வருவனா பாத்துக்கிறேன் நானு. என்னடா அங்க குசு போகுது இங்க குசு போகுது எல்லாம் தெரிஞ்சு ரெண்டா போயிட்டு இருக்கிற பரவாயில்ல தங்கச்சி. அடே வந்த போனா நறுக்கிற மாதிரி போடுறோமா? ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஜோதிக்கு பின் அடுத்த ஜோதியும் இதுதான். ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆமாமேவா ஜோதிக்கு பின் அடுத்த ஜோதியும் இதுதான். இந்த ஊரு கனக மரம் என்ன அளவத்தா மகிழடி. இந்த ஊரு கனக மரம் என்ன அளவத்தா மகிழடி. ஏதோ ராகம் ஏதோ மோகம் ஏதோ ராகம்
இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பல 5 பைசா ஊருலக்கா வாங்குறவா தங்கல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பல சபாஸ் அப்படியே வந்தோம்னா தம்பி சொர சொரனும் போய்கிட்டு இருக்கலாம் கண்டிப்பான நாதஸ்வர அண்ணாவிகளும் டவுன்கார அண்ணாவிகளும் ஒரு 5 நிமிடம் பொறுமை காத்து இருந்து செத்து உங்களோட வேலையை கொஞ்ச நேரம் ஒண்ணு கெடுத்து போங்க கண்டிப்பா உட்காரலாமனே கண்டிப்பா அதெல்லாம் செய்ய மாட்டேன் கோச்சிக்கிறாதிய ஆதி காலத்து இட்லி கோச்சிக்கிறாதிய ஆதி காலத்து இட்லி கடை தமிழ் மாறன் பப்புன் ஏ அப்பா இந்த பப்புனை பாராட்டி அப்ப இருந்த வேற பப்புனை பாராட்டி 5 ரூபாய் அன்பளிப்பு வைத்த என் ஆவியர் புருஷர்களுக்கு மனமாறன் என்று நன்றி கலந்த வணக்கம் 45 ரூபாய் உள்ளதான் இருக்கணும் பரவாயில்ல தங்கச்சி நீங்க எந்த விஷயம் ஆரம்பிச்சிருந்துங்கிற ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க என்னோட பக்கத்துல கொஞ்சம் தூரம் முன்னாடி வா என்னோட பக்கத்துல கொஞ்சம் தூரம் இந்திய கரகாட்ட ரசிகர் தலைவர் கற்பனை பூலாங்குறிச்சி எஸ்பி அழகப்பன் மாமா அவர்களை வருக 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 என இந்த மேடைக்கு வரவேற்கிறோம். யாருப்பா அழகப்பா மாமா மாமா அவன் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்ச பச்சையதான் குத்தி வச்சிருக்கிறியா? ஆமா ஆரியர் மாமா எஸ்பி அழகப்பன் மாமா அவர்கள் இந்த மேடைக்கு வருக 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 என ஆமா பாப்பா தங்கச்சி அன்பளிப்பு அன்பளிப்பு அத்தனவர்களுக்கு மனமாற நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 பாப்பா தங்கச்சி கொஞ்சம் ஒவ்வொரு சாமான தூக்கிட்டு மறுத்து வந்தீங்கன்னா தயவு செய்து சொல்றேன். ஆனா இந்த ஊர்ல மட்டும் நீ ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஆனா 2 மணி ஆச்சுன்னா நீ என்ன கதையில போறன்னு எனக்கு தான் தெரியும். சப்பி புளிச்சு எடுத்துப்போம் உன்னோட ரசத்தையும் எடுத்துருவான். சளி எடுத்துருவியா? வாந்தி எடுத்து செத்து போயிடாரா? அது வேற இருக்கா? மாத்திரை டீப் மாத்திரை தான் கொடுக்கணும். பாப்பா தங்கச்சி ஒவ்வொரு சாமான எடுத்துட்டு பக்கத்துல வாங்க. எட்டிட்டு விட்டுரு கீரை முண்டை எடுத்துருவாரு உங்ககிட்ட கொண்டு வரு. அவர்கிட்ட வரும்போது அடை வச்சு விட்டேன். லைசெட் காட்டு அடை வச்சுட்டவனே கொஞ்சோட்டு எடுத்துக்கிட்டு முடி வரலாம். மட்டமா இருந்தாதான் கரெக்டா இருக்கு. அப்படித்தான் இருக்கு.
பார்த்தாங்களா? அதான் என் புருஷன். உன் புருஷனா? ஆமா. ஆனா 2 மணிக்கு மேல செத்து போயிடுவேன். என் புருஷன் தான். எனக்கு மட்டும்தான். ஒருத்தர் மட்டும் பாத்துக்காரடி. ஆனா 9 பேர்த்த பார்த்தா தான் நீ நல்லா இருப்ப. பாப்பா தங்கச்சி பாத்தியா கூட்டத்தை? பாத்தியா? கூட்டம்னா இப்படித்தான் இருக்கணும். சத்தியமா நேத்து தான் போயிருந்தான். அங்கெல்லாம் போகாத. இந்த இடத்த பார்த்தா என்னது பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்க. ஆனா என்ன பேசினாலும் சரி சரி. எங்க அப்பா எங்க வச்ச ஏத்தாப்படி இந்த பொக்காவை 4 பல்ல வச்சுக்கிட்டு பார்த்தா மகள நீ வந்து இன்னொரு 10 வருஷம் நான் சாவே மாட்டேன். உசுரோடவே இருப்ப. காலை பிடிச்சி இழுக்கிறேன். நக்குடா நக்குடாங்குது. எதை நக்க சொல்லுச்சுன்னு தெரியல. வெத்தலை பார்த்து சுண்ணாம்பு என்னாம நக்க பிடிச்சான்னு சொல்ல. நான் போனேன் அந்த சாந்த பிடிக்க என் காலை பிடிச்சி இழுக்கிறான்னு சொல்றாரு. அதையும் நக்கத்தான் சொன்னாங்களா? இருக்கட்டும் பரவாயில்ல தங்கச்சி. பாத்துக்க அப்பத்தா தங்கச்சி தம்பியே எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. இதுக்கு கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நோட்டத்தை பாத்துக்கிட்டு போகணும். ஆனா ஓ நோட்டம் எங்க இருக்கு? நம்ம ஆட்கள் நோட்டம்னா எங்க இருக்கு? பெரிய மனிதர்கள் என்ன விரும்புறாங்க? இளம் சிங்கங்கள் என்ன விரும்புது? உன்னை மாதிரி அவிசாரி முட்டை அங்கிட்டு போய் தூங்கிக்கிட்டு இருக்கு. எதுக்காக நிக்கிறாங்க? எல்லாம் டெம்பர் பத்தாம இருக்கிறாங்க. பிடிச்சிக்க கம்பு கம்பு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.